அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய வானம்பாடிக்கு ஒரு விலங்கு அருமையான நாவல். வாங்க கேட்கலாம். பொழுது அமர சிறிது நேரம் இருந்தது. கடைத்தெருவில் சுவேதா வேகமாக நடந்து கொண்டிருந்தாள். நேரே முகத்தில் அடித்த மாலை மஞ்சள் வெயிலில் கண்கள் கூசின. அதை தவிர்ப்பதற்காக தெருவின் ஓரமாக முகத்தை திருப்பிய போது அதை கவனித்து விட்டாள். கடைத்தெருவின் முடிவில்தான் வெற்றிலை மண்டி இருந்தது. தெரு மண்ணை காலில் அணிந்த செருப்பினால் அள்ளி கொண்டு பந்தல்களை பிடித்தபடி நின்று கொண்டிருந்தான் நாகமணி. அவனுக்கு கழுகு பார்வை. மாலை வெயிலில் சொக்க தங்கம் போல் மின்னிய அந்த மெல்லிய உயரமான உருவத்தை தூரத்திலேயே கண்டதும் அவன் கன்னங்களும் காதுகளும் கவகவென எரிந்தன. நெஞ்சிலே ஓர் இன்பச் சிலிர்ப்பு. என்னென்னவோ இன்ப கற்பனைகள் அவன் உள்ளத்திலே சிறகடித்தன. வாத்தியார் சங்கரன் மகளிடம் இயற்கை வாரி விட்டிருந்த அழகு அவனை கிறங்கச் செய்தது. அவளை பார்க்கும் போதெல்லாம் மனதிற்குள்ளே ஒரு ஏக்கம். பசியோடு பதுங்கிக் கொண்டிருக்கும் புலி அமைதியாக புல்லை தின்று கொண்டிருக்கும் மானை பார்த்தவுடன் ஏற்படும் வெறி. உதப்பிக் கொண்டிருந்த வெற்றிலையை சதக்கென்று கீழே துப்பினான். காவு ஏறிய பற்கள் அனைத்தும் தெரிய சிரித்தான். என்ன மேல தெருவுக்கா? அத்தைக்கு உடம்பு எப்படி இருக்கு? அக்கறையோடு கேட்டான். தெருவின் ஒதுக்குப்புறமாக நின்ற லாரியில் வேலையாட்கள் வெற்றிலை முட்டிகளை ஏற்றி கொண்டிருந்தனர். அதை கண்காணித்தபடி நின்ற வெற்றிலை மண்டி முதலாளி தனக்குள்ளே சிரித்து கொண்டான். என்னப்பா நாகமணி, நீ பெரிய இழுபறி ஆசாமி. அத்தன்னு உறவு கொண்டாடுற? போய் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு விஷயத்தை முடிக்க வேண்டியதுதானே? பூடகமாக பேசிவிட்டு அவர்களை தாண்டி சென்ற சுவேதாவையை முறைத்து பார்த்தான். ஒரு காலத்திலே அவனும் சங்கரன் வாத்தியாரிடம் படித்தவன்தான். ஏன், அந்த ஊரில் இருந்த அநேகம் இளமெட்டுக்களும் நடுத்தர வயதினரும் அவருடைய பழைய மாணவர்கள் என்றே நிச்சயமாக கூறிவிடலாம். கழுத்துப்பட்டை தேய்ந்து நூல் பிசிறுவிட்ட சட்டையும் வாய்க்கால் தண்ணீரில் தோய்த்து பழுப்பேறிவிட்ட வேட்டியும் ஒட்டிய தாடையும் உள்ளடங்கிய கண்களுமாக சங்கரன் ஊர் பிள்ளைகளை முன்னுக்கு கொண்டு வர தொண்டை கிழிய பாடம் சொல்லிக் கொடுத்து பாடுபட்டார். தனது பிள்ளைகளின் கல்வியை பற்றியோ அவர்களது வருங்காலத்தை பற்றியோ நினைக்க நேரமின்றி, நல்ல சிகிச்சை செய்து கொள்ள வசதியின்றி ஏழ்மையிலே உழன்று இருமல் வியாதியிலேயே அவர் போய்விட்டார். ஆனால் அவர் விட்டுப்போன சொத்துக்கள் அந்த 5 குழந்தைகள், 3 பெண்கள், 2 பிள்ளைகள். எல்லோரும் அச்சில் வார்த்தெடுத்த தங்கச் சிலைகள் போல் பார்ப்பவர்களை ஆச்சரியத்தில் விழி பிதுங்கச் செய்தனர். வாட்டசாட்டமாக இருந்தான் மூத்தவன் ஆனந்தகுமார். அவனால் வாழ்க்கையில் ஆனந்தம் ஏற்படும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள் தாயார் கோமதி, கணவனை இழந்தவள். அவர் விட்டுப்போன கொஞ்சம் தொகையுடன் பற்றாக்குறைக்கு அண்ணன் உதவியால் சுவேதாவையும் ஆனந்தையும் படிக்க வைத்தாள். ஐஐடியில் தங்கப்பதக்கம் வாங்கிய மாணவனாக ஆனந்த் படித்தான். கோமதி மகனை பற்றி பெருமையுடன் எண்ணிய போதுதான் அந்த இடி விழுந்தது. ஆனந்தகுமார் அவர்கள் எல்லோரையும் சோகத்தில் ஆழ்த்திவிட்டு காவிரியில் குளிக்க இறங்கியவன் ஆற்றோடு போய்விட்டான். 3 நாட்களுக்கு பின்னர் கிடைத்த உடலை பார்த்து கோமதி மயங்கி விழுந்தாள். மலை போன்ற மகனை பறிகொடுத்த துயரம் அவளை உருக்கிவிட்டது. அதற்கு பின்னர் அடிக்கடி உடம்புக்கு வந்தது. படுக்கையில் விழத் தொடங்கினாள். மூத்த பெண் பவித்ராவுக்கு மட்டும்தான் திருமணமாகிவிட்டிருந்தது. அவளது விருப்பத்திற்கு எதிராக 2ஆம் தரமாக பக்கத்து கிராமம் பிச்சை நல்லூர் மிராசுதார் வெங்கடேசனுக்கு வாழ்க்கைப்பட்டிருந்தாள். மாமனார், மாமியார், மைத்துனர், விதவை நாத்தனார், மூத்தாள் விட்டு சென்ற 3 குழந்தைகள் என்றதொரு பெரிய ரெடிமேட் குடும்பத்திலே சோற்றுக்கு பஞ்சமில்லை என்ற ஒரே நினைப்போடு கல்யாண சந்தையில் விற்கப்பட்டிருந்தாள். சுவேதா தான் தற்சமயம் வீட்டுக்கு பெரியவள். தம்பி தங்கைகளை பராமரித்து பாதுகாத்து வீட்டுக்கு ஆண் பிள்ளை போன்ற பொறுப்புடனும் பெண் பிள்ளை என்ற பதிவுசுடனும் வாழ கடமைப்பட்டவளாக இருந்தாள். பிகாம் பரீட்சையில் முதல் வகுப்பில் தேறியிருந்தும் வேலையை தேடிக்கொண்டு போக முடியாத துர்பாக்கியம் அம்மாவுக்கு உதவியாக படித்த படிப்பை துருப்பிடிக்க போட்டுவிட்டு வீட்டோடு கிராமத்திலே 2 வருட காலத்தை வீணே ஓட்டிவிட்டிருந்தாள். நினைத்த போதெல்லாம் அவள் நெஞ்சு கொதித்தது. என்ன செய்வது? ஏழையாக பிறந்துவிட்டால் எத்தனையோ இடர்கள், நினைக்க முடியாத ஆசைகள், நிறைவேறாத எண்ணங்கள் எத்தனையோ. நித்தியமங்கலம் கிராமத்திற்கு மொத்தமாக 5 தெருக்கள். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என்று திசைக்கு ஒன்று போக கடைகளை கொண்டது பெரிய தெரு. கிராமத்தின் போக்குவரத்து நிறைந்த நெடுஞ்சாலையில் அமைந்திருந்தது. கடைத்தெருவின் கோடியில் பெருமாள் கோவில் இருந்தது. அதை தொட்டாற்போல் உள்ளடங்கி ஓடிய தெருதான் மேலத்தெரு என்ற மேற்கு தெரு.
அருணாசலத்தின் தாத்தாவின் வீடுதான் அந்த தெருவிற்கே நடுநாயகமாக அமைந்திருந்தது. திண்ணை, ரேழி, கூடம், தாழ்வாரம், முற்றம் என்ற பாணியில் அமைந்த அந்த காலத்து 3 கட்டு வீடு மாற்றம் ஏதுமின்றி இன்றும் அதே நிலையில் இருந்தது. பின்னாளில் இருந்த பெரிய தோட்டம் நெடுஞ்சாலையின் முகப்பு வரை விரிந்து கிடந்தது. அதைச் சுற்றிலும் மூங்கில் வேலி. அருணாசலத்தின் தாத்தா சந்திரமௌலிக்கு கைவைத்தியத்தின் மீது அபார நம்பிக்கை. எனவே அவரது தோட்டத்திலே இல்லாத பச்சிலைகள் அபூர்வம். 4 நாட்களாக கோமதி காய்ச்சலுடன் படுத்து கிடந்தாள். நித்தியமங்கலத்தில் இருந்த ஒரே ஒரு வைத்தியருக்கு எப்பொழுதும் கிராக்கி இருந்து கொண்டேதான் இருந்தது. அரசு ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்துவிட்டு ஓய்வு காலத்திலே ஓய்வாக இருக்க கிராமத்தை நாடி வந்தவருக்கு பின்னர் ஓய்வே இருக்கவில்லை. ஏற்கனவே சுபாவத்தில் கொஞ்சம் சிடுமுஞ்சி, அதிகமான வேலை, வயது தள்ளாமை எல்லாமாக அவர் பேச்சில் எரிச்சலை தூண்டியது. சில சமயங்களில் தாட்சண்யம் பாராது நோயாளிகளை பார்க்க மறுத்து விடுவதும் உண்டு. அன்று மாலை அம்மாவுக்கு உடம்பு அதிகமாகிவிட்டது. உடம்பும் கண்களும் மஞ்சளாகிவிட்டிருந்தன. போர்த்தி கொண்டிருந்த வெள்ளை துப்பட்டி கூட வியர்வையால் மஞ்சளாகி விட்டிருப்பதைக் கண்டு ஸ்வேதா பயந்து போய் விட்டாள். முதல் நாள் டாக்டர் பார்த்துவிட்டு போயிருந்தார். அடிக்கடி அவரை அழைத்து காட்ட கையில் வசதி இருக்கவில்லை. அம்மாவை பார்த்து கொள்ளும்படி பெரிய தங்கை மாலினியிடம் சொல்லிவிட்டு அவள் ஓட்டமும் நடையுமாக டாக்டர் வீட்டிற்கு சென்றாள். அப்பொழுதுதான் வெளியே ஒரு நோயாளியை பார்த்துவிட்டு சைக்கிளில் வந்து இறங்கிய டாக்டர் மிகவும் களைப்புடன் இருந்தார். மூச்சு வாங்க ஓடி வந்த வாத்தியார் மகளை பார்த்ததும் அவருக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. கண்கள் ரொம்ப மஞ்சளாயிட்டதுன்னு சொல்லத்தானே ஓடி வந்திருக்க? மஞ்சள் காமால அப்படித்தான் இருக்கும்னு நேத்தே சொல்லிட்டேனே. அதுக்கு பத்தியத்தை தவிர வேறு மருந்து கிடையாது. கீழாநெல்லி இலை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி இதுகளை அரைச்சி மோரில் கலக்கி கொடு. போ போ, வேற என்கிட்ட மருந்து கிடையாது. சும்மா வந்து நிக்கிறதுல புண்ணியமில்ல, தெரிஞ்சுக்கோ. நாய் போல சீறி விழுந்தார் அவர். வெட்கத்தை விழுங்கி கொண்டு அவள் மெல்ல திரும்பினாள். எதிர் வீட்டு பாட்டியும் அதையேதான் சொல்லிவிட்டு போனாள். கீழாநெல்லிச்சாறை மோரில் கலந்து கொடுத்தால் 10 நாளில் காமாலை இறங்கும் என்றாள். டாக்டருக்கு கொடுத்த 10 ரூபாயை வீட்டு செலவுக்கு உபயோகித்திருக்கலாம். உள்ளூர புழுங்கிக் கொண்டு நடந்தாள். ஸ்வேதா! இறைந்து நாகமணி மீண்டும் கூப்பிடவும் அவள் திடுக்கிட்டு திரும்பினாள். தன் பெயரை உரிமையுடன் அவன் கூவி அழைப்பதை அவள் அறவே வெறுத்தாள். மேல தெருவில் யார பார்க்க போறா? விஷமமாக கேட்டான். ஸ்வேதாவுக்கு ஆத்திரமும் துக்கமுமாக நெஞ்சை அடைத்தது. கொஞ்ச காலமாக அவன் அவளுக்கு தொல்லைகள் கொடுத்து வந்தான். அருகில் நெருங்கி வந்து சொந்தம் கொண்டாட நினைப்பது, இழிப்பது, பரிகாசமாக பேச முயல்வது அனைத்தையுமே அவள் விஷமமாக வெறுத்தாள். ஆனாலும் ஊரிலே அவனை போன்றவர்களை வெளிப்படையாக விரோகித்துக் கொள்ள முடிவதில்லையே. சந்திரமௌலி தாத்தா வீட்டு தோட்டத்திலிருந்து கரிசலாங்கண்ணியும் கீழா நெல்லியும் பறிச்சுண்டு வரத்தான் போய் கொண்டிருக்கிறேன். அம்மாவுக்கு காமாலைன்னு டாக்டர் சொல்லிட்டார். அதுக்கு நீ அங்க போவேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா ஒரு கூட பறிச்சு கொண்டு வந்து கொட்டியிருப்பேனே. அந்த முசுட்டு கிழம் மீனமேஷம் பார்க்குமே. அம்மாவுக்குன்னு கேட்டால் மறுக்க மாட்டார். அவர் தோட்டத்தில் இல்லாத பச்சிலையே கிடையாது. ஸ்வேதா வெறுப்புடன் முடிக்கும் முன், ஹூ, அவர் தோட்டத்துக்கு எதுக்கு போகணும்? வாய்க்கால் கரையெல்லாம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி பூத்து கிடக்கு. வேற ஏதாவது விசேஷமா போறியேன்னு தான் கேட்டேன் என்றான் விஷமத்துடன் நாகமணி. அவனது வெறி பார்வையிலிருந்து மீளுவதற்கு இல்லை என்பது போல் தலையசைத்து விட்டு வேகமாக நடந்தாள் ஸ்வேதா. அவள் நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டது. அவன் இரு பொருள்பட பேசியது அவளுக்கா புரியாது? அருணை பற்றி விசாரித்து தெரிந்து கொள்ளத்தான் அவள் இந்த சாக்கில் கிளம்பியிருந்தாள். கிராதகன் நாகமணி எப்படியோ மோப்பம் பிடித்திருக்கிறான். அவள் யாரை பற்றியோ தெரிந்து கொள்ள விரும்பினால் அவனுக்கு என்னவாம்? வேலையற்ற தடியன். ஊரார் விஷயத்துல தலையிடாட்டா அவனுக்கு தூக்கம் வராதே. குமுறியபடியே நடந்தாள். அருண் அவளுக்கு கடிதம் போடுவதாக வாக்களித்து விட்டு போயிருந்தான். கடைசியாக அவள் அவனை சந்தித்தது சென்னை கடற்கரையில்தான். அன்று அவர்கள் இருவரும் வெகு நேரம் பேசினார்கள். மறக்கவே மாட்டேன் என்று 1000 சத்தியங்கள் செய்துவிட்டு போயிருந்தான். மறக்கவில்லை என்பதற்கு அறிகுறியாக அமெரிக்காவிற்கு போன உடனேயே ஒழுங்காக மாதம் 2 கடிதங்களாவது போட்டு கொண்டிருந்தான். சமீபத்தில் சில மாதங்களாக அவனிடம் இருந்த கடிதங்களே வரவில்லையே. ஏன்? இரவும் பகலும் அருணை பற்றி சிந்தித்து குழம்பி தனக்குள்ளேயே அழுது அவள் வேதனையில் வெந்து கொண்டிருந்தாள். அம்மா காமாலை நோயுடன் படுத்துவிட்ட போதுதான்
பச்சிலையை பற்றிய பேச்சுக்கள் வந்தவுடன் அந்த எண்ணம் மூளையில் பளிச்சிட்டது. அருணின் பாட்டி ரொம்பவும் நல்லவள். அதிர்ந்து கூட பேச மாட்டாள். அவளிடம் மெல்ல கேட்டு பார்த்தால், திண்ணை சாய்மானத்தில் சாய்ந்தபடி சந்திரமௌலி காலை பத்திரிகையை நிதானமாக புரட்டி கொண்டிருந்தார். கிழவருக்கு காது கூர்மை. காலடி ஓசை கேட்டு பேப்பரை தாழ்த்தினார். ஆனால் கண் பார்வை மந்தமாகிவிட்டதால் வலது கையை உயர்த்தி கண்களுக்கு மேல் குவித்தவாறு கண்களை இடுக்கி, யாரது என்றார். நான் தான் ஸ்வேதா. அம்மாவுக்கு காமாலை. மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் கீழநெல்லியும் பறிச்சுண்டு முடிக்காமல் மென்று விழுங்கினாள். கொல்லையில் வேலைக்காரி இருப்பாள், அவளை கேளு. நிறைய பறிச்சு கொடுப்பா. நல்ல வேலை, இன்னும் அஸ்தமிக்கலை. எனக்கு இருட்டு வேளையில யாராவது இதெல்லாம் பறிக்க வந்தா பிடிக்காது, உத்தரவிட்டார். சுவேதாவிற்கு சுருக்கென்றது. ஊரிலே அவர் கொஞ்சம் பசை உள்ளவர், பெரிய மனிதர். அதட்டி பேசிய பழக்கம், அமுத்தல் பேர்வழி. ஏழைகள் அடங்கித்தான் போக வேண்டும் என எதிர்பார்ப்பவர். அவரை பற்றி அவளுக்கு நன்கு தெரியும். கொஞ்சம் பயமும் உண்டு. சரி, அப்படியே செய்கிறேன், உள்ளே நழுவி விட்டாள். வேலைக்காரி கொடுத்த பச்சிலைகளை கூடை நிறைய எடுத்துக்கொண்டு கூடத்து ஊஞ்சலில் பாட்டி விரித்து போட்ட காகிதத்தில் அதை போட்டு சுருட்டி கையில் எடுத்துக்கொண்டாள். விடைபெறும் முன் கேட்டுவிட வேண்டும் என்ற துடிப்பு. அருண் சௌக்கியமான அம்மா விசாரிச்சா. முடிக்கும் முன் இதயம் வாயில் வந்துவிட்டது போல் படபடுத்தது. பின்னால் ஓசையின்றி வந்து நின்ற சந்திரமௌலி, அருணாசலத்தை பற்றியா கேட்கிற? உங்க அம்மா கேட்டாலா, நீ கேட்கிறியா என்றார். தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. அம்மாதான் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு யாரோ சொன்னாலாம். அவள் சற்றென்று வாய்க்கு வந்த ஒரு பொய்யை கூறி சமாளித்தாள். குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல, நன்னா இருக்கான், போய் சொல்லு அம்மா கிட்ட. பாட்டி முந்தி கொண்டாள். அதற்கு பிறகு அவளுக்கு ஏது துணிவு. புறப்பட்டு விட்டாள். கீழா நெல்லியை அம்மியில் அரைத்து சாறை எடுத்து மோரில் கலக்கி அவள் எடுத்துக்கொண்டு வந்தபோது நாகமணி கூடத்திலே கை ஒடிந்த பழைய நாற்காலியில் உட்கார்ந்திருந்தான். வாசற்படியில் நிழலாடியதை கவனித்தும் விட்டான். வேண்டுமென்றே உரத்த குரலில் சொன்னான், ஊரே இந்த சங்கதியைத்தான் அத்த பேசுறது. அருண் அங்கே போய் அமெரிக்க பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு குஷியா இருக்கானா. அவன் சீக்கிரம் திரும்பவே போறதில்லையா. மோர் டம்ளரை அம்மாவிடம் தந்த அவள் கரங்கள் நடுங்கின. நாகமணி சொல்வது உண்மையா? நெஞ்சிலே ஓங்கி யாரோ கடப்பாறையால் நொறுக்குவது போல் வேதனை. ஒரே படபடப்பு. உடல் முழுவதும் வியர்வை பெருக்கெடுத்தது. அவள் சற்றென்று எழுந்து விளக்கை ஏற்றினாள். அதுக்குள்ள எதுக்கடி விளக்க போட்ட? இன்னும் இருட்டவே இல்லையே. அம்மா முனகினாள். உலகமே இருட்டி விட்டது போன்ற பிரமை அவளுக்கு. அதை சொல்ல முடியாமல் பொங்கி வந்த அழுகையை சமாளித்தபடி கதவை பிடித்து கொண்டு நின்றாள் ஸ்வேதா. சுழல் நாற்காலியில் சாய்ந்தபடி ராமசுவாமி டெலிபோனில் பேசிக் கொண்டிருந்தான். தங்கச்சாலை தெருவில் சுவாமி எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் என்னும் கடையின் முதலாளி, நிர்வாகி, மேனேஜர் எல்லாமே அவன்தான். கடை மிகச் சிறியதுதான். நெருக்கமாக ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்ட அட்டைப்பட்டிகளும் அலமாரி தட்டுகளில் வாங்குகிறவர் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்த மிக்சி, டேப் ரிகார்டர் இத்தியாதிகளிலாலும் அறைக்குள்ளே மூச்சு முட்டுவது போன்ற ஒரு உணர்வு. காலை மணி 9 கடிகாரமுள் தாண்டி விட்டிருந்தது. வெளியே வெயில் சுள்ளென்று காய்ந்து கொண்டிருந்தது. அந்த கடையில் அவனும் டைபிஸ்ட் கங்காதரனும் ஏவியதை செய்து முடிக்க ஒரு ஆபீஸ் பையனும் மட்டுமே இருந்தனர். கழிவு அறைக்கு பக்கத்திலேதான் ஒரு மேஜைக்கு பின்னால் டைப் எந்திரத்துடன் கங்காதரன் உட்கார்ந்திருந்தான். நாள் முழுவதும் ஓயாது அடித்து குவிக்க வேலைகள் அவனுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அழுக்கு அரை டிராயரும் ஷர்ட்டுமாக இருந்த ஆபீஸ் பையன் கோவிந்தனுக்கு முக்கால்வாசி பொழுது வெளியே கடைக்கு போய் வரத்தான் சரியாக இருக்கும். ஆனால் அதை பற்றி அழுத்து கொள்வதே இல்லை. சூடாக காப்பி வாங்கி வர பிளாஸ்குடன் புறப்பட்டால் தெருவில் மறுகோடி வரை ஒரு நடை வட்டமிட்டு விட்டுத்தான் மெதுவாக திரும்புவது வழக்கம். டைபிஸ்ட் கங்காதரன் மனைவி முதல் நாள் மாலை பிரசவ ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தாள். இரவு முழுவதும் கண் விழித்து ஆஸ்பத்திரியின் முன்னரையில் தவம் கிடந்ததன் பலன் அவனுக்கு அன்று விடியற்காலை 3ஆவதாக இன்னொரு பெண் பிறந்து தொலைத்திருந்தாள். அந்த வயிற்றெரிச்சலில் அவனுக்கு உறங்கவும் உண்ணவும் பிடிக்கவில்லை. கடந்த 1 வருட காலமாகத்தான் சுவாமி எலக்ட்ரிக்கல்ஸில் அவன் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அந்த பிழைப்பிற்கும் அபாயம் வந்துவிடப் போகிறதே என்று ஆதங்கத்தில் அவன் பஸ்ஸை பிடித்துக்கொண்டு நேரையே ஆபீஸுக்கு வந்து விட்டிருந்தான். தலைக்கு மேல் கடகடவென்ற ஓசையுடன் சுழன்ற மின்விசிறி தாலாட்டு பாடுவதை போல் இருந்தது. அடிக்கொரு தடவை அவனையும் மீறி தலை ஒரு பக்கம் சாய்ந்தது. கண்கள் சொருகியது. தூக்கம். ஒவ்வொரு முறையும் திடுக்கிட்டு விழித்துக்கொண்டு அச்சத்துடன் அவன் ராமசாமியை பார்த்தான்.
ஆனால் முதலாளி காலை தூக்கி மேஜை மீது வைத்துக்கொண்டு அருகில் இருந்த வெள்ளி சிகரெட் டப்பாவில் இருந்த ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் சிகரெட்டை உருவி வாயில் வைத்தபடி லைட்டரால் கொளுத்தி விட்டு புகைத்தான். மீண்டும் டெலிஃபோன் சம்பாஷணை தொடர்ந்தது. அவனது வியாபாரம் அனைத்துமே போன் மூலமாகத்தான் நடக்கும். கடைக்கு வந்து சரக்குகளை வாங்கி போகிறவர்கள் மிகவும் குறைவு. சொல்லப்போனால் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்லிவிடலாம். மாறி மாறி சுவரையும் முதலாளியும் டைப்ரைட்டர் எந்திரத்தையும் நாள் முழுவதும் பார்க்க நேரிட்டால் யாருக்குத்தான் ஒட்டு கேட்கும் சுபாவம் வராது? வேகமாக அடித்து ஒரு கடிதத்தை முடித்துவிட்டு கங்காதரன் மேஜை மீது இருந்த ஃபைலை பார்ப்பது போல் காதுகளை கூர்மையாக்கி கொண்டான். ராமசாமி உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தான். யாரது? மிஸ் மேனகாவா? நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் கவலை? 1 டசன் வேணுமா? அவ்வளவு கிடைக்காது. கிடைச்ச மட்டும் எல்லாத்தையுமே அனுப்பிடுறேனே. அது வேறையா? இப்பொழுது விலை ரெட்டிப்பாயிடுதே, தெரியுமில்லையா? ஓகே ஓகே ஓகே. போனை வைத்தான். அவன் அணிந்து கொண்டிருந்த லக்னோ குர்தாவின் பித்தானை திறந்து விட்டு கொண்டான். கரடியாக மயிர் அடர்ந்த மார்பின் மீது பூத்து நின்ற வியர்வையை கைக்குட்டையால் துடைத்தான். கழுத்தை உறுத்திய புலிநக டாலர் மைனர் செயினை மெல்ல விரலால் நகர்த்திவிட்டு ஜம்மென்று மேலே எழும்பி நின்ற கிராப்பு தலையை கையால் படிய தடவி கொண்டான். எதிரே சுவரில் தொங்கிய பெரிய கண்ணாடியில் அவனது முழு உருவம் உட்கார்ந்த நிலையில் தெரிந்தது. காதோறும் கிருதா, அரும்பு மீசை, ஆள் வாட்ட சாட்டமாய் செழுமையாக இருந்தான். இந்த காலத்தை ஒட்டி கழுத்து வரை புரண்ட கேசம் அவனது 35 வயதிற்கு பொருத்தமாகவே இருந்தது. பையன் பிளாஸ்கில் காஃபியுடன் சீக்கிரமே திரும்பிவிட்டான். கை கழுவும் ஃபேஷன் அருகே சிறு மேதை மீது கிடந்த ஓரங்கள் உடைந்த அந்த கோப்பைகளை எடுத்தான். முதல் நாள் மாலை அவன் அவற்றை அங்கே கொண்டு வந்து வைத்துவிட்டு கழுவ மறந்து போய்விட்டிருந்தான். ஆபீஸ் அறைகளில் பல்லிகளின் நடமாட்டம் வேறு. காய்ந்து கிடந்த கோப்பைக்குள்ளே பல்லி எச்சம். முதலாளி பார்த்தால் கழுத்து திருகி விடுவான் என்று அச்சம் அவனுக்கு. அவசரமாக தேய்த்து கழுவினான். துடைக்கும் துணி கூட ஒரே அழுக்கு. முதலாளி யாரோ ஒருத்தியுடன் போனில் குழைந்து கொண்டிருப்பதை கண்டான். பெண்களுடன் பேசுவது என்றாலே முதலாளிக்கு அல்வா சாப்பிடுவது போல் என்பது அவனுக்கு தெரிந்த விஷயம். அவன்தான் அந்த கடை திறந்த 7 வருடங்களாக சனீஸ்வரனைப் போல் இறுக்கமாக முதலாளியோடையே ஒட்டி கொண்டவனாயிற்றே. இப்படிப்பட்ட சுகமான வேலை வேறு எங்கு கிடைக்கும்? அவன் மகா திருப்தியுடன் அசையாமல் அங்கேயே கிடந்தான். கடைக்கு எப்போதாவது சில குட்டி சினிமா நட்சத்திரங்கள் ராமசாமியை பார்க்க வருவதுண்டு. அவர்களை கண்டதும் கோவிந்தனின் உற்சாகம் எல்லை மீறிவிடும். எல் என்பதற்குள் எண்ணெயாக நிற்பான். ஓட்டலுக்கு ஓடி டிஃபன் காஃபி வாங்கி வருவான். நட்சத்திர முகங்கள் புன்னகையால் மின்னுகுவதைக் கண்டு பல்லை காட்டுவான். முதலாளிக்கு புட்டிகள் விஷயத்தில் மட்டுமின்றி குட்டிகள் விஷயத்திலும் பழக்கம் தாராளமாக உண்டு என்பதை 100க்கு 100 சரிவர புரிந்து கொண்டவன் அவன். ஒருமுறை முதலாளி வசிக்கும் அந்த பெரிய வீட்டிற்கே போயிருக்கிறான். வீட்டில் ஒரு அல்சேஷியன் நாய், சமையல் ஆள், இவர்கள் தவிர வேறு யாரும் கிடையாது. பெரிய வீடு, பெரிய தோட்டம். அதில் உள்ள பொருட்கள் எல்லாம் எங்கேயோ சினிமாவில் பார்த்தது போன்ற திகைப்பைத்தான் ஏற்படுத்தின. கடைக்கு வருகிறவர்கள் கொஞ்சம் என்றாலும் முதலாளி கடிதங்கள் மூலமாக தொடர்பு கொண்டு செய்கிற வியாபாரங்கள் எக்கச்சக்கமாதான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இப்படி காரும் பங்களாவும் மற்ற வசதிகளாக வாழ முடியுமோ? தனக்குள்ளேயே கோவிந்தன் அன்றே கணக்கு போட்டு எடை போட்டு விட்டிருந்தான். தோட்டத்திலே ஒரு பெரிய செண்பக மரம் இலை தெரியாமல் பூத்து குலுங்கி கொண்டிருந்தது. நித்திய மல்லிகொடி முழுவதிலும் கொத்து கொத்தாக பூக்களின் வாசனை அவன் முகத்திலே மோதியது. இவற்றையெல்லாம் பறித்து தலையில் சூட்டிக்கொள்ள வீட்டில் ஒரு எஜமானியம்மா இல்லையே என்று ஒரு சமயம் அவன் பச்சாதாபப்பட்டதுண்டு. கட்டினவனுக்கு ஒரு வீடு, கட்டாதவனுக்கு பல வீடுகள் என்ற வர்க்கத்தைச் சேர்ந்த முதலாளி என்று சிந்தனையோடவே அதை அப்பொழுதே மறந்துவிட்டான். சமீபத்தில் ஒல்லியாக உயரமாக ஒரு பெண் எங்கேயோ ஆபீஸில் வேலை பார்க்கிறவளாம். அடிக்கடி முதலாளியை பார்க்க வந்தாள். மினி என்று ராமசாமி அவளை ஆசையுடன் அழைப்பதையும் அவன் கவனிக்காமல் இல்லை. ஊன்றி கவனித்த பிறகுதான் அவள் பெயர் காமினி என்பதும் எஜமான் ஆசை மிகுதியால் அதை குறுக்கி மினியாக்கி குழைகிறார் என்பதையும் விளங்கி கொண்டிருந்தான். இது முற்றிவிட்ட விவகாரம். முடிவில் ஐயா கல்யாண வலையில் சிக்கப் போகிறார் என்று தனக்குள்ளே எண்ணியபடி அந்த மாபெரும் நாளை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். தொலைபேசி மறுபடியும் கிணுகிணித்தது. ஹலோ. ராமசாமி முகம் சட்டென்று கடுமையாகிறது. உதட்டை கடித்து கொண்டான். அத்தனை அவசரப்பட்ட முடியுமா? இந்த மாச கடைசி வரை கொஞ்சம் விட்டு பிடியுங்கோ. 30,000 நாளைக்கே எப்படி புரட்ட முடியும்? இவ பிஸ்னஸ் கூட கொஞ்சம் டல் அடிக்குது. இதுதானே ஆகிறதில்ல. மாச கடைசி வரை டைம் கொடுங்க சார். 1ஆம் தேதி காலையில் உங்கள் மேஜை மேலே செக் இருக்கும். கவலையே வேணாம். இந்த ஒரு வாட்டி
ஒரு தடவை சான்ஸ் கேட்கிறேன், அவ்வளவுதான். கோபத்துடன் பெருமூச்சு விட்டபடி போனை டக்கென்று வைத்தான். நெற்றியை கைக்குட்டையால் அழுத்தி துடைத்துக் கொண்டான். அதற்குள்ளே குப்பென்று வாசனை முந்திக் கொண்டு அறிவிப்பை வீச குதிகால் பாதணி மீது உயரமாக நடந்தபடி உள்ளே வந்தாள் ஓர் இளம் பெண். அவளை கண்டதும் பற்கள் அனைத்தும் தெரிய கோவிந்தன் இழித்தான். அவசரமாக 3வது கப்பை சுத்தப்படுத்தி தட்டின் மீது வைத்து பிளாஸ்கில் இருந்த காஃபியை ஊற்றி நிறைத்தான். நினைத்தேன் வந்தாய் 100 வயது என்று அவனுக்கு தெரிந்த அந்த சினிமா பாடல்களை மனதிற்குள்ளேயே முணுமுணுத்தான். சற்று முன் அவன் நினைத்த காமினிதான் வந்திருந்தாள். உரிமையோடு நாற்காலி ஒன்றை எடுத்து போட்டுக்கொண்டு ராமசுவாமி எதிரில் உட்கார்ந்தாள். ஆமாம், பெஞ்சுக்கு அழைச்சிட்டு போறதா சொல்லிட்டு ஏமாத்திட்டீங்க? பொய் கோபத்துடன் அவள் சினுங்கினாள். காஃபி கோப்பைகளை மேஜை மீது கொணர்ந்து வைத்த கோவிந்தனின் கண்கள் காமினியின் நீல நைலக் சேலை மீது படிந்தது. சில தினங்களுக்கு முன்னர் தான் அவன் அதே சேலையை ராமசுவாமியின் மேஜை இழுப்பறையில் பார்த்த ஞாபகம். நான் தான் உன்னோட பெஞ்சியாக இருக்கேனே, நன்றியுள்ள மனிதனாய். இதுக்கு மேல சினிமா நாயை வேற பார்க்கணுமோ? உல்லாசமும் கேலியுமாக பேசிய ராமசுவாமி ஒரே மூச்சில் காஃபியையும் அவள் அழகையும் விழுங்கினான். காமினியின் கன்னங்கள் சிவந்தன. பரிவாக அவனை பார்த்தாள். நீங்கள் ராத்திரி நன்றாக தூங்கலையா? கண்கள் சொல்லுதே, உரிமையுடன் கேட்டாள். உன்னையே நினைத்தால் தூக்கமா வரும்? அவன் கேட்டபோது அவள் முகம் நாணத்தால் முழுவதும் சிவ்வென்று ஆகியது. நகைப்பூச்சி விரல்களை வருடி கொண்டு பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்றால் மெல்லிய குரலில். கோவிந்தனுக்கு ஒரு சினிமா காதல் காட்சியை ரசிக்கும் மகிழ்ச்சி. கழுத்துப்பட்டையை சொரிந்து கொண்டு காமினியை ஏற இறங்க ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு கங்காதரனை பார்த்து கண்களை சிமிட்டினான். 3வது பெண் பிறந்த செய்தியில் அதிர்ந்து போயிருந்த கங்காதரன் இமயமலைச்சாரலையும் காவி உடைகளையும் கற்பனையிலே தேடிக்கொண்டு விரக்தியாக இருந்தான். எஜமானின் காதல் போக்கு, வந்து உட்கார்ந்திருந்த அந்த மோகன உருவம் எல்லாமே அவனுக்கு காஃபியைப் போலவே கசந்தது. பீடை காலங்கார்த்தாலே வந்துட்டது. மனதிற்குள்ளே சபித்தபடி அவன் ஃபைல்களை புரட்டினான் வெறுப்புடன். போஸ்ட் என்று கூவிக்கொண்டு உள்ளே வந்த தபால்காரன் வீசிவிட்டு போன கடிதத்தை கோவிந்தன் எடுத்து வந்து மேஜை மீது வைத்தான். உள்நாட்டு கடிதம். மிகவும் அலட்சியமாக ராமசுவாமி எடுத்து கிழித்து படித்தான். சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்தான். அன்புள்ள திரு ராமசுவாமி அவர்களுக்கு அநேக கோடி நமஸ்காரம். நித்தியமங்கலத்தின் வாழ்க்கை உங்களுக்குத்தான் பிடிக்கவில்லை. ஆனால் இந்த அமைதியை தேடி வெளிநாட்டு வாசிகள் இங்கே வீடு வாங்க தவிக்கிறார்கள். சிங்கப்பூர் தமிழர் ஒருத்தர் உங்கள் வீட்டையும் நிலத்தையும் வாங்க துடிக்கிறார். ஆசாமி பசை உள்ளவர். சரியான புள்ளி. சுமார் 70 ரூபாய்க்கு மேல் தேரும். இங்கே கடைத்தெரு கண்ணுசாமி வீட்டில்தான் அவர் தங்கியிருக்கிறார். நீங்கள் ஒரு பயணம் ஊருக்கு வந்து போனால் காரியத்தை முடித்து விடலாம். வீட்டை பூட்டி வைப்பதில் பயனில்லை. இதை தந்தியாக பாவித்து இந்த மாத கடைசிக்குள் வந்து போகவும். முன்கூட்டி ஒரு கார்டு போட்டால் நான் ஊரில் தங்க வசதிகள் செய்து வைப்பேன். வணக்கம். மணியக்காரர் முத்துகிருஷ்ணன். திடீரென்று அவன் முகம் பளிச்சிட்டது. இழுப்பறையை திறந்து ஒரு சென்ட் பாட்டிலை எடுத்து காமினி முன் வைத்தான். என் பரிசு உனக்கு, எடுத்துக்கோ. சாயங்காலம் பார்க்கிறேன். ரொம்ப வேலை இருக்கு. தாஜா செய்தான். இன்டிமேட் பாட்டிலை திறந்து முகர்ந்தாள். அவள் மூக்கைச் சுளித்தாள். சியாம், அப்படித்தான் அவனை பெண்கள் கொஞ்சலாக அழைத்தனர். இது ஃபாரின் இன்டிமெண்டா அல்லது போலியா? சேச்சே, அப்படியெல்லாம் உனக்கு தரமாட்டேன். இது அசல்தான், என் அன்பை போல. மெல்ல கிசுகிசுத்தான். உச்சிக்குள்ளிருந்து போனவள் சட்டென்று அதை மூடி கைப்பையில் பத்திரமாக வைத்தபடி கிளம்பினாள். சாயங்காலம் கட்டாயம் ஏமாத்தக்கூடாது, கண்டிப்பாக கூறிவிட்டு வெளியேறினாள். சற்று முன் போனில் பயமுறுத்திய அந்த கடன் தொகையை சமாளிக்க இப்பொழுது ஒரு நல்ல திட்டம். அதிர்ஷ்ட தேவதை அவனை பார்த்து புன்னகைக்க தொடங்கியிருக்கிறாள். வார இறுதியில் உல்லாசமாக கழிக்க நினைத்ததெல்லாம் வீண். அந்த வறண்ட நித்தியமங்கலத்திற்கு போக வேண்டும். உற்சாகமற்ற கிராமம். கிழம் கட்டைகளை பார்த்து கை குவித்து அளவலாவி தொலையட்டும். வீடும் நிலமும் தவிர அங்கே வேறு என்ன வாழ்கிறது நமக்கு? சிந்தித்தபடி இன்னொரு ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் சிகரெட்டை உருவி எடுத்து புகைக்க துவங்கினான். அந்த சின்னஞ்சிறு வீட்டின் முற்றத்தில் கம்பி தடுப்புகள் வழியே கோலமிட்ட நில ஒளியை பார்த்தபடியே குரட்டின் மீது ஸ்வேதா உட்கார்ந்திருந்தாள். கூடத்திலே மெல்லியதாக விடிவிளக்கு எரிந்து கொண்டிருந்தது.
சுவரின் ஓரமாக போடப்பட்டிருந்த கயிற்றுக்கட்டிலில் அம்மா படுத்து கொண்டிருந்தாள். டாக்டர் கொடுத்த தூக்க மாத்திரையின் வேகம் அவள் அயர்ந்து உறங்கி விட்டிருந்தாள். சமையல் அறையில் காரியங்களை முடித்துக்கொண்டு ஈரக்கையை புடவையில் துடைத்தபடி அவள் வெளியே வந்தபோது பார்த்தாள். மோர் சோற்றை மாவடுடன் விழுங்கிவிட்டு புத்தகத்துடன் படிக்க உட்கார்ந்திருந்த தம்பி ஆடி விழுந்து கொண்டிருந்தான். தங்கை தரை மீது நீட்டி படுத்து தூங்கியே போய்விட்டாள். அவர்கள் படித்த ஹைஸ்கூல் வெகு தொலைவில் இருந்தது. தினமும் வெகு தூரம் நடக்க வேண்டிய நிர்பந்தம். பாவம் அந்த களைப்பு குழந்தைகளுக்கு. கூடத்தில் மற்றொரு ஓரத்தில் பாயை விரித்து போட்டு தலையணைகளை வைத்தாள். வீட்டில் இருந்த ஒரே ஜமுக்கலத்தை உதறி போட்டாள். தம்பிக்கு அடிக்கடி முதுகிலே வலி வந்துவிடும். குளிர் பிடித்து கொள்ளும் உடல்வாகு. அவனுக்கு பாய், அவளுக்கும் தங்கைக்கும் ஜமுக்காலம். இருவரையும் எழுப்பி படுக்க வைத்துவிட்டு குரட்டின் மீது வந்து உட்கார்ந்து கொண்டாள். எத்தனை வேலையானாலும் அவள் அழுக்கவே மாட்டாள். ஆனால் இன்று ஏனோ ஓர் அயர்ச்சி. கால்கள் தள்ளாடி கீழே விழுந்து விடுவாள் போன்ற ஒரு தொய்வு உணர்வு. விவரிக்க முடியாத ஒரு திகில் நெஞ்சை பாரமாக அழுத்தி கொண்டிருந்தது. எல்லாம் அந்த பாவி நாகமணியின் பேச்சை கேட்ட பிறகு ஏற்பட்ட விபரீதங்கள் தான். ஒரு சமயம் நாகமணி சொன்னது உண்மையாக இருக்குமோ? அவளது மனதுக்கினிய அருண் அவளை மறந்தே போய்விட்டானா? திடீரென கண்கள் பொங்கி கண்ணீர் துளிகள் கன்னத்தின் மீது வழிந்தோடுவதை உணர்ந்தாள். புறங்கையால் அதை துடைத்தபடி திரும்பி பார்த்தாள். நல்ல வேளை, அம்மா தூங்கி கொண்டிருந்தாள். இல்லாவிட்டால், ஏண்டி உட்கார்ந்திருக்கிற? தூக்கம் வரலையா? என்ன குருட்டு யோசனை என்று பலவும் கேட்டு துளைத்து விடுவாள். அம்மாவுக்கு தெரியாமல் அந்த கடிதங்களை அருணுக்கு எழுதுவதற்கு பட்ட பாடு அவளுக்கல்லவா தெரியும். ஒவ்வொரு கடிதத்தின் விலையும் அவர்களது நிலைமைக்கு மீறியவை. எத்தனையோ செலவுகளை இழுத்து பிடித்து அதில் வாங்கிய ஏரோகிராம் எத்தனை எழுதி அனுப்பியிருப்பாள். எதிர் வீட்டு சின்ன பையனுக்கு ஒவ்வொரு முறையும் 5 பைசா லஞ்சம் கொடுத்து அவற்றை தபாலில் சேர்க்க அவள் பட்ட பாடு எத்தனையோ. சில மாதங்களாக அவற்றுக்கு பதில் வராததற்கு காரணம் நாகமணி சொன்னது போல் மேலே நினைத்து பார்க்க முடியாதபடி விம்மல் அவள் உடலை குலுக்கியது. அருண், என்னை ஏமாத்திட்டேல அருண். துயரத்துடன் தனக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டாள். கண்ணீரை துடைத்துவிட்டு மேலே பார்த்தாள். வானத்திலே வெள்ளி தட்டுபோல் சந்திரன் மேகத்தில் நின்றும் வெளிவந்தது. கடைசியாக அருண் அவளிடம் விடைபெற்று போன அன்று இதேபோல் வான நிலவு வெள்ளி தட்டுபோல் காய்ந்து கொண்டிருந்தது. அந்த நாளை அவளால் மறக்கவா முடியும்? பரீட்சை முடிந்ததும் அறைகளை காலி செய்து கொண்டு ஊருக்கு புறப்பட்ட மாணவிகளுக்கு ஹாஸ்டல் வார்டன் அவகாசம் கொடுத்திருந்தாள். அந்த 2 விடுமுறை நாட்களின் ஒவ்வொரு வினாடியையும் இன்பமாக கழித்து விட வேண்டும் என்ற துடிப்பு மாணவிகளுக்கு. ஊர் சுற்றுவதும் சினிமா பார்ப்பதும் சிரிப்பதுமாக அவர்கள் கும்மாளமிட்டனர். அவர்களது கலகலப்பில் ஸ்வேதா கலந்து கொள்ளவே இல்லை. அன்று அவளது அண்ணனுடைய இறந்த நாள். அன்றுதான் நடந்தது போல் அந்த பயங்கர நிகழ்ச்சி நினைவில் நின்று துன்புறுத்திய போது அவளால் சிரித்து பேசக்கூட முடியவில்லை. அண்ணன் உயிரோடு இருந்திருந்தால் அவனும் அருணைப் போல் வேலை தேடிக்கொண்டு போயிருப்பானே என எண்ணியபடி ஹாஸ்டல் தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்தாள். ஸ்வேதா, உனக்கு ஃபோன் கால். தோழி ஒருத்தி கூவினாள். வேகமாக மூச்சிறைக்க அந்த வரவேற்பறைக்குள் ஓடினாள். கும்பல் கும்பலாக மாணவிகள் பேசி சிரித்து கொட்டமடித்துக் கொண்டிருந்தனர். ஒருத்தி கையில் இருந்த டிரான்சிஸ்டரிலிருந்து பாட்டு உரத்து ஒலித்து கொண்டிருந்தது. இந்த உல்லாச குரலுக்கிடையே ஹலோ என்று மறுமுனையிலிருந்து அழைத்த அந்த குரலை கேட்டதும் மகிழ்ச்சியில் பரபரப்படைந்தாள். எப்ப வந்தீங்க? கான்பூரிலிருந்து போன வாரம் வந்தேன். பரீட்சை நடுவில் உன்னை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு பொறுமையா இருந்தேன். நடுவுல நித்தியமங்கலம் போயிட்டு அப்படியே உன் அம்மாவை பார்த்து துக்கம் விசாரிச்சுட்டு வந்தேன். உன்னை பார்க்கணும் போல இருக்கு. சாயங்காலம் காரை எடுத்துட்டு வரட்டுமா? திடுக்கிட்டு போனாள் அவள். அவர்கள் பல முறை ரகசியமாக கிராமத்திலே சந்தித்தது உண்டு. சென்னையில் அண்ணனுக்கு தெரியாமல் அவனிடம் கடற்கரையிலோ கடை தெருவிலோ சந்தித்து பேசியதுண்டு. கூடியவரை தங்களது அன்பை பல காரணங்களை உத்தேசித்து ரகசியமாக வைத்துக் கொள்ளத்தான் விரும்பினார்கள். இப்பொழுது அவன் காரை எடுத்துக்கொண்டு ஹாஸ்டலுக்கே வருவதாக சொன்ன பொழுது பயந்தே போய்விட்டாள். அருகே பக்கத்து ஊர் மாணவி ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள். ஏற்கனவே அவளையும் அருணையும் பற்றி சில வம்புகளை மாணவிகளிடம் பரப்பி கொண்டிருந்தாள். நேரே பார்த்து விட்டால் வேறு வினையே வேண்டாம். நான் வரேனே, வழக்கம் போல என்று ஜாடையாக கூறினாள். மறுபக்கம் இருந்த அவனுக்கு நிலைமை புரிந்துவிட்டது. சரி, அதே இடத்தில் காருடன் காத்திருப்பேன். கார் ஏதுன்னு திகைக்கறியா?
அப்பா வச்சுட்டு போயிருக்கார். ஐயா அதை எடுத்துட்டு ஊர் சுத்துறார். அவன் சிரித்தான். இன்பம், துன்பம், பயம் என்ற கதம்ப உணர்வில் அவள் நெஞ்சம் திக் திக்கென்று அடித்து கொண்டது. கடைத்தெருவுக்கு புறப்படுவது போல் தனியே தோளில் மாட்டிய பையுடன் பஸ்ஸில் புறப்பட்டாள். சற்று தொலைவிலேயே இறங்கியதும் மெதுவாக நடக்க ஆரம்பித்தாள். இன்ஜினியர் பட்டத்திற்கு பின் அருணுக்கு உடனடியாக கான்பூரில் உள்ள ஒரு ஸ்தாபனத்தில் வேலை கிடைத்திருக்கின்றது. 1 வருட காலமாக அவன் அங்கேயே தங்கியிருந்தான். இடையே கடிதங்கள் மூலமாகத்தான் அவர்கள் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அவன் கடற்கரை ஓரமாக காரை நிறுத்திவிட்டு நடைபாதை மீது தயாராக காத்து கொண்டிருந்தான். முன்னைவிட சற்று இளைத்து காணப்பட்டான். மற்றபடி அதே அருண். சுருண்ட முடி, கிருதாக்கள், சிரிப்பு தவழும் உதடுகள். அவள் அன்பை கொண்ட அதே அருண் நின்று கொண்டிருந்தான். எத்தனையோ எதிர்பார்ப்புகள் நெஞ்சிலே அலைமோத அவள் அவன் அருகில் நெருங்கினாள். அண்ணாவின் மறைவுக்காக நான் ரொம்ப வேதனைப்படறேன். உன்னை நேர்ல பார்த்து அனுதாபத்தை தெரிவிக்கணும்னு எப்படி தவிச்சும் தெரியுமா? ஸ்வேதாவின் கண்களில் கண்ணீர் முட்டியது. கடுதாசி போட்டிருந்தீர்களே அருண் என்றாள். உனக்கு ஏற்பட்டது மாபெரும் இழப்பு. எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. அப்படி உட்காரலாமா? இருவரும் மெல்ல நடந்து சென்று கடற்கரை மணல் மீது அமர்ந்து கொண்டனர். சிறிது நேரம் அவள் மௌனமாக அழுது கொண்டிருந்தாள். அவனும் பேசாமல் கடலையே பார்த்து கொண்டிருந்தான். கண்களை துடைத்தபடி, அருண், முன்னை விட நீங்க ரொம்ப இளைச்சி போயிட்டேன். உடம்ப கவனிச்சுக்கோங்க என்றாள் பரிவாக. அவளது கரங்களை அன்போடு பற்றி கொண்டான் அருண். ஸ்வேதா, உன் துயரத்தில் எனக்கும் பங்குண்டு. வெகு தொலைவில் நான் இருந்தாலும் அந்த வேதனையை நான் அனுபவிச்சிட்டேன் தெரியுமா? நீங்க எங்க இருந்தாலும் உங்களை பத்தி தான் சதா நினைப்பேன். எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட ஆறுதலா தேடி உங்களைத்தான் நினைச்சுக்குவேன். எனக்கு கூட எந்த சிறு சிறு பிரச்சனையானாலும் சரி, உன்கிட்ட பேசினாதான் தீர்வு காண முடியும்னு தோன்றது. இதிலிருந்து என்ன புரிகிறது? அவள் மண்ணை அளந்தபடியே என்ன புரிகிறது என்று கேட்டாள். நாம் ஒருவருக்கொருவர் இன்றியமையாதவர்கள்னு தெரிகிறது. நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற இந்த அன்பு வெறும் வெளிப்புற கவர்ச்சியால் மட்டும் இல்லை. காலமெல்லாம் தொடர்ந்து துணையாக நிற்கிற ஒரு ஆழமான தோழமை உணர்வு. எப்படி எடுத்து சொல்றதுன்னே எனக்கு புரியல. சொல்லவே வேண்டாம் அருண். என் மனசு ஒவ்வொரு நிமிஷமும் இதை புரிஞ்சுட்டு தான் இருக்கு. பள்ளிக்கூட நாட்களிலே அந்த கோவில் மரத்துக்கிட்ட கண்ணாமூச்சி விளையாடுவோமே, ஞாபகம் இருக்கா? அருண் திடீரென்று சிரித்தான். அது மட்டுமா அருண்? எந்த ஒரு நிகழ்ச்சியையும் நான் மறந்ததே இல்லை. ஸ்வேதா, உன்னை இங்கே சந்திக்க விரும்பினதற்கு ஒரு காரணம் இருக்கு. நான் இன்னும் சில தினங்களில அமெரிக்காவுக்கு புறப்பட்டு இருக்கேன். யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸஸ் டலஸ்ல இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் சயின்ஸில் பிஹெச்டி பண்ண இடம் கிடைச்சிருக்கு. திரும்பி வர ஒரு சமயம் 2 வருஷம் ஆகலாம். அங்கேயே ஒரு ஆசிரியர் வேலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அது முடிஞ்ச பிறகு நம் கல்யாணம். கான்பூரே எனக்கு ரொம்ப தூரமா இருந்தது. இப்ப அமெரிக்கா போறேங்கிறேலே, எனக்கு பயமா இருக்கு அருண். அவளது கரங்களையும் தன் கன்னத்தில் பொருத்தி கொண்டு அவனது மூச்சு காற்று அவளது கன்னத்தில் அடிக்கும் நெருக்கத்தில் நமது மனது இவ்வளவு கிட்டக்க இருக்கும்போது வெறும் தூரம் என்ன செய்யும்? குழைவாக அன்பாக கேட்டான். பயப்படாதே ஸ்வேதா. அருண் வார்த்தை தவற மாட்டாங்கிற நம்பிக்கை உனக்கு இருந்தா அதுவே எனக்கு போதும். படிப்பு முடிஞ்சதும் ஊருக்கு வந்து இந்த கொழு கொழு கழுத்திலே தாலியை கட்டிட்டு தான் மறுவேலை. வேடிக்கையாக கூறியபடி அவளை நெருக்கமாக தன்னோடு இழுத்து அணைத்து கொண்டான். விடுங்க, யாராவது பார்த்தால். பார்த்தா? எனக்கு இனி பயம் இல்லை. நீ என் ஸ்வீட் ஸ்வேதா என்று கூறிய அருண் பலமுறை நேசிப்பதாக சத்தியம் செய்து இன்ப பெருமூச்சு விட்ட அந்த அருண் அவளை இப்போது மறந்தா போய்விட்டான். ஏண்டி, அங்கே உட்கார்ந்துட்டு என்ன செய்யற? நிலா இருக்கிறது, காத்தாட உட்கார்ந்துருக்கிறேன். எழுந்து வந்து படுத்துக்கோ. நாள் முழுவதும் உழைக்கிற, காலாகாலத்தில் தூங்க வேணாமா? அப்படியே கொஞ்சம் ஜலம் எடுத்துட்டு வா, அம்மா அதட்டினாள். அவளுக்கு காய்ச்சல் குறைந்து விட்டிருந்தது. ஆனால் மகளுக்கு அருணை எண்ணி ஏற்பட்ட கலவரம் காய்ச்சல் போல உடம்பெல்லாம் கனகனவென்று எரிந்தது.